சுட சுட சாதம் தட்டில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு நல்லா சுட சுட சூப்பராக வந்திருக்கு. அவங்களையும் வச்சுக்கலாம். பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவங்களையும் வச்சுக்கலாம். மோர் குழம்பு 2 வகையான பூசணிக்காய், ஒரு முருங்கைக்காய் போட்ட மோர் குழம்பை ஊற்றிக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாமா? வாங்க, அதுக்குள்ளே சாப்பிட்டு வரேன். சாப்பாட்டுக்கு மோர் குழம்பு பண்ண போகிறோம். ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணி அவங்கள போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துடலாம். 10-15 பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே தனித்தனியாக தான் ஃப்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 4 பேரையும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிப்போம். சாரி, பச்சை மிளகா விட்டுட்டோம். 5 பேர். 5 பேரையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டாங்க. இவங்கள அப்படியே எடுத்து கூல் பண்ணிடலாம். வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். ஃபேவரட்டான நாட்டுக்காயை தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, முருங்கைக்காய், இது 3த்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் அதே குக்கரில் டபக்குன்னு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இவங்களை குக் பண்ணிக்கலாம். இவங்க மேலே ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இவங்களை குக்கரில் போட்டாச்சு. மூடிட்டு ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். சீக்கிரமாக வெந்துடுவாங்க. நம்ம அப்படியே வேக வச்சோன்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுவாங்க. ஒரே ஒரு விசில் போட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க அவங்க வேலையை. முடியலாமா? அப்படியே கொண்டு போயிட்டு ஃபேன் காற்றுல கூல் பண்ணிவிட்டு வந்துடலாம். சூடாக மிக்சியில் அரைச்சோன்னா மிக்சி எகிரிடும். ஸோ இவங்கள கூல் பண்ணிக்கலாம். முன்னாடி ஊற வச்ச 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் நம்ம மோர் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா போட்டுடலாம். வதக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அந்த மிக்சியில் அந்த அரிசி பருப்போடு அரைச்சி ஊற்றிடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது கூட வெந்த காய்கறிகளை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கலாம். காய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அது கூல் டவுன் ஆன உடனே நம்ம தயிரை நல்லா கலக்கிட்டு இதோடு சேர்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேட் ஆவின் பால் தயிர் தான். நல்லா எவ்வளோ கட்டியாக சூப்பராக வந்திருப்பாருங்க. இவங்கள நல்லா கலக்கிட்டு மோர் குழம்புல ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குல்ல கட்டியாக. நம்ம நிறைய காரம், அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு குடலில் போயிட்டு புண்ணெல்லாம் நம்மளுக்கே தெரியாமையே நடக்கும். அதனால் நம்ம மோர் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். தயிரை விட மோர் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஃபுட் பைப்லேயும் சரி, நர்வ்லேயும் சரி அப்படியே அந்த கொழுப்பெல்லாம் படிஞ்சிடும். இதை நிறைய தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்ல தண்ணி ஆகிடும். அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா இது ப்ரோபயாட்டிக்ன்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கூட இருக்குது. நம்மளுடைய வயிற்றில் இருக்க புண்ணுங்களெல்லாம் ஆற்றும். ஐயோ இது குளிர்காலம் வேணாண்டா அப்படின்லாம் நினைக்காதீங்க. மோரை அட்லீஸ்ட் சுடு தண்ணியிலையாச்சும் மிக்ஸ் பண்ணி குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்து கொடுத்தாவே நல்லாவே மிக்ஸ் ஆகிடுது. மிக்சிலலாம் போட்டு அடிக்க வேண்டாம். இதை அப்படியே எடுத்து நம்ம மோர் குழம்புல ஊற்றிடலாம். அப்புறம் மஞ்சளாக இருக்காங்க. இப்போ தயிரை ஊற்றிடலாம். கொஞ்சம் கலர் வெள்ளையாக மாறுவாங்க. செமையாக இருக்குல்ல? உப்பு இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இவங்கள அழகாக அப்படியே கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம மெதுவடை போட்டு மோர் குழம்பு சொல்லி கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய், 2 வகையான பூசணிக்காய், முருங்கைக்காய் போட்டு செஞ்சுருக்கோம். இதில் கத்திரிக்காய், நாட்டுக்காயில் என்னென்ன கிடைக்குதோ கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா செம்மையாக இருப்பாங்க. ஊற்றினோலையே அந்த தயிருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுட்டு கலந்து கொடுத்துடலாம். கொத்தமல்லியே தூவிலாங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா தோல் எடுத்துட்டு
இது போல் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் இவங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் 4 பேரையும். நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஒரு பக்கம் 2 நிமிஷம் ஒரு பக்கம்னு சொல்லி ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது வெடிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கினோடனே தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கத்திரிக்காவை வதக்கிடலாம். கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வேக விட்டுடலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தொக்கு மேலே கொத்தமல்லி போட்டுட்டு ஹாட் பேக்கை மூடி வச்சிடலாம்.